எனக்கு இந்த வேட்பாளர் அறிமுகத்தை பார்த்தப்போ ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சில குடும்பங்கள் தான் தமிழ்நாட்டை ஆளும், சில நபர்கள், சில செல்வாக்கு மிக்கவர்கள் தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தகர்த்து இருக்கிறார் விஜய். சாதாரண ஆட்கள், சாமானியர்கள், லாயல்ட்டின்றத கணக்கில் எடுத்து அவரோட ஒரு 20-25 வருஷம் பயணித்தவர்களை, அவங்க சாதாரண ஆட்களை கூட தூக்கி விட்டுருக்காரு. நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வசதி இல்லைங்க அவங்களுக்கெல்லாம், அவங்க எப்படிங்க ஜெயிப்பாங்க, 20 கோடி செலவு பண்ணுவாங்க திமுகவில். அதாவது இது ஏதோ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்தலில் நார்மலைஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ பணம் செலவு பண்ணி தான் ஜெயிக்க முடியுன்றத நம்மளே நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அட என்னங்க இவன் பாவம் சாதாரண ஆளை போட்டாங்க. அது நல்லா சொன்னார், வேட்பாளர்லாம் இல்லை, காப்பாளர்கள், சட்டமன்றத்தில் மக்கள் நலன் காப்பாளர்கள் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்க வச்சார் பாருங்க. அதான் இன்னும் வேட்பு மனுவே நாளைக்கு தான் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னால் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவேன், மக்களுக்கு நலனுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டேன், மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன்ற மாதிரி எல்லாரையும் நிற்க வச்சு உறுதிமொழி எடுக்க வச்சார் பாருங்க. இதிலெல்லாம் ரொம்ப புதுமையாக தான் நான் பார்த்தேன். பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 23 பெண்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயந்தாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு தான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏஜ்டு இருக்குது, யங் இருக்காங்க, எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது.